Hello everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா exercise 1.6ல இருக்கிற first mainோட second problem. First question என்னன்னா test for consistency and if possible solve the system of equations by rank method. System of linear equation என்னன்னு பாத்தீங்கன்னா 3x plus y plus z equal to 2, x minus 3y plus 2z equal to 1, 7x minus y plus 4z equal to 5. இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற system of linear equation. இந்த ப்ராப்ளமோட way of defining என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். First step என்னன்னா இந்த கொடுத்திருக்கிற சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். தென் அதுல இந்த ஆகுமெண்டட் ஃபார்ம் பண்ணிட்டு அதை ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அந்த இருக்கிற ரோ எக்லான் ஃபார்ம் மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். அதாவது ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் அது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட கன்சிஸ்டன்சி என்னன்றதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். தென் நமக்கு இன்னொரு நியூ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். எப்பவும் போல் லாஸ்ட் எக்ஸசைஸில் பண்ண மாதிரி எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி நியூ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும். தென் அதுலேருந்து XYZன்ற அன்னோன்ஸோட வேல்யூஸ் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதில் அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷனே கன்சிஸ்டன்சி என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். சொல்யூஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நமக்கான மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறது. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ இதுலேருந்து நமக்கான ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம பில்ட் பண்ணி எழுதிக்கலாம். இதில் எப்பவும் போல் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதணும். which is separated by a line. ஓகே, இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ எக்லான் ஃபார்முக்கு இதை கொண்டு வரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னா இந்த பிளேஸை 1ன்னு மாற்றணும். எனக்கு இந்த பிளேஸ் 1 இருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாலே என்னோட ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு இன்டர்சேஞ்ச் R1 அண்ட் R2. ஓகே, அதை இப்போ பண்ணிடலாம். இதுதான் அதுக்கான ஆப்ரேஷன். இப்போ சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ன்னு ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பிளேஸஸையும் ஈஸியாகவே நம்ம 0 ஆக்கிடலாம். எப்படின்னா செகண்ட் ரோவில் இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்க 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். தேர்ட் ரோவில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்கிறதுக்கு இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அந்த ஆப்ரேஷன்ஸ் என்னன்றதை இப்போ எழுதிக்கலாம். இதுதான் அந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ணலாம். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ரோவோட 3 மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோ கூட சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போனா 1 into 3 is 3. 3 minus 3 is 0 here. Minus 3 into 3 will be minus 9. 1 minus of minus 9 will be plus 9. So 10. 2 into 3 is 6. 1 minus 6 will be minus 5. 1 into 3 is 3. 2 minus 3 is minus 1. Then third row operation. ஃபர்ஸ்ட் ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோ கூட மல்டிப்ளை பண்ணதை சப்ராக்ட் பண்ணணும். 1 into 7 is 7. 7 minus 7 is 0. Minus 3 into 7 is minus 21. Minus 1 minus of minus 21 will be plus 21. So minus 1 plus 21 will be 20. 2 into 7 will be 14. 4 minus 14 will be minus 10. Then 1 into 7 will be 7. 5 minus 7 will be minus 2 here. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளேஸை 0ன்னு ஆக்க போகிறோம். அதை தான் நமக்கு 0ன்னு ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ரெண்டுதும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸை 0 ஆக்கிறதுக்கு இந்த செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த எலிமெண்ட்டோட சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பிளேஸ் 0ன்னு ஆகிடும். ரைட்டா? ஸோ அதை தான் அடுத்த ஆப்ரேஷனில் செய்ய போகிறேன். எப்படின்னா இதுதான் அந்த ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ரோல எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரோ ஃபுல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு
இந்த ரோவோட சப்ராக்ட் பண்ணணும் ரைட்டாக அதுதான் பண்ண போகிறேன். 2 into 0 is 0, 0 minus 0 is also 0. 2 into 10 will be 20, 20 minus 20 is 0. 2 into minus 5 is minus 10, minus 10 minus of minus 10 will be 0. Minus 1 into 2 is minus 2, minus 2 minus of minus 2 will be 0 here. Okay, இப்போ நமக்கான ரோ எக்லான் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதணும்னா the last equivalent matrix is an echelon form. Therefore, rank of A is equals to rank of A என்றது ஒன்றும் இல்லை, நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கோ அதுதான். இப்போது இது மட்டும்தான் A மேட்ரிக்ஸ், இந்த மொத்தமும் A bar B மேட்ரிக்ஸ், அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட்டா. இப்போ இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸில் இது ஒரு நான் ஜீரோ ரோ, அதே மாதிரி இங்கேயும் நான் ஜீரோ ரோ, இது வந்து ஜீரோ ரோ. அப்போனா எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏ பார் பி, அதாவது ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது ஒரு நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ தான். அதே மாதிரி லாஸ்ட் ரோ இஸ் அ ஜீரோ ரோ, அதனால் இங்கேயுமே ரேங்க் 2 தான். நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? This shows that rank of A equal to rank of A slash B is equals to 2. இதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் தான் அண்ட் ஹேஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்றது நமக்கு தெரியும். அதை எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிற புது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரோவில் எல்லாமே 0 தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லாஸ்ட் ரோவில் இருந்து ஃபார்ம் பண்ண முடியாது, டேரெக்டாக செகண்ட் ரோவில் இருந்து தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, செகண்ட் ரோவில் இருக்கிற டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10y minus 5z is equals to minus 1. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபார்ம் ஆகிற ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா x minus 3y plus 2z is equals to 1. இதை செகண்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதோட கான்செப்ட் படிக்கும்போது இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னு வரும்போது என்ன செய்யணுன்றதையும் படிச்சிருக்கோம். அது யூடியூப் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம், அதையும் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜெட்டுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை அசைன் பண்ணணும். நான் இங்கே என்ன பண்ணுறேன், புட் z equal to t in 1. ஜெட்டுக்கு டீன்னு சொல்லி வேல்யூ கொடுக்குறேன். அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10y minus 5t is equals to minus 1 ஆகும். இந்த 5t இப்போ ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ 10y is equals to minus 1 plus 5t அப்படின்னு மாறும். தென் எனக்கு y வேல்யூ மட்டும்தான் தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், ஒய்யை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மிச்சம் 10 ஆப்போசிட் சைடில் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். ஸோ y is equals to 5t minus 1 by 10. ஒய்யோட வேல்யூ நமக்கு இப்போ அப் 10 ஆயிடுச்சு. தென் ஒய்யோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூவையும் நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். புட் z equal to t and y equal to 5t minus 1 by 10 in second equation. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது x minus 3yன்னு இருந்த இடத்துல 5t minus 1 by 10 ஆகும். தென் ப்ளஸ் 2zன்னு இருந்த இடம் 2tன்னு மாறும், ஈக்குவல் டு 1. ஓகே, தென் இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் ஆப்போசிட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுடுறேன், மற்ற டேர்ம் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது 1 அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் 2t மைனஸ் 2tன்னு ஆகும். minus 3 into 5t minus 1 by 10ன்றது plus 3 into 5t minus 1 by 10ன்னு ஆகும். This is equals to
x is equals to 1 minus 2t அப்படியே தான் இருக்கும். plus 3/10 இந்த 10 நான் வெளியே எடுத்துறேன். ஸோ 5t minus 1ன்னு ஆகும். ஓகே, இப்போ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் உள்ள இன்டர் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா x is equals to 1 minus 2t plus 3/10 இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 15t/10 ஆகும். 3/10 -1 கூட சப்ஸ்டியூட் பண்ணும்போது -3/10 ஆகும். ஓகே, இப்போ இந்த 10 நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா எப்படி மாறும்? x is equals to இந்த 1ன்றது 10 ஆகும், 2tன்றது 20t மாறும், plus 15t minus 3/10 ஆகும். ரைட்டா? இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம், வேரியபிள் இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். x is equals to 10 minus 3 will be 7, minus 20 plus 15 will be minus 5t. டினாமினேட்டரில் by 10 இருக்கும். இந்த இடத்துல நான் ஏன் அன்னோன்னு சொல்லாமல் வேரியபிள்னு சொல்கிறேன் அப்படின்னா இதோட வேல்யூ நம்ம கொடுக்குறது தான். டீக்கு பதிலாக 1 2 3ன்னு சொல்லி நம்ம வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த டீன்றதை அன்னோன்னு சொல்லக்கூடாது, வேரியபிள்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு, விச் இஸ் 7 minus 5t/10. இதுதான் எக்ஸோட வேல்யூ. So the final solution is x, y, z is equals to 7 minus 5t/10, 5t minus 1/10, t. இதுதான் xyz ஓட வேல்யூ. வேர் t ஓட வேல்யூ எந்த ரியல் நம்பராக வேணாலும் இருக்கலாம். இந்த என்கிரிப்டட் ஆரை வந்து ரியல் நம்பர்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ரியல் நம்பர்னா அதுக்கு எந்த நம்பர் வேணாலும் வேல்யூ கொடுக்கலாம். 1 minus 1, 1/2, 3/5, எந்த நம்பர், எந்த ரியல் நம்பர் வேணாலும் இந்த டீயோட வேல்யூவாக இருக்கலாம். அதுக்கு தான் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்டைன் ஆகும்னு சொல்கிறது. ஓகே, இதுதான் இதோட ஃபைனல் சொல்யூஷன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.